அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆண் ஜாதகம். 40 வயசு 1 மாசம் 28 நாள். பிறக்கும் போது ஜென்ம லக்கணம் துலா லக்கணம், வயதுக்கேற்ற லக்கணம் அப்படிங்கிற போது 40 வயசுக்கு ஏழ்பு லக்கணம் கும்ப லக்கணமாக அமைஞ்சிடும். அதுல சதய நட்சத்திரம் 2ஆம் பாதம் ஜாதகருக்கு தற்சமயம் போயிட்டு இருக்கு. இந்த ஜென்ம லக்கணத்துல இருந்து 1, 2, 3, 4, 5ஆம் இடம் அப்படின்னு போகக்கூடிய காலகட்டங்கள்ல ஜாதகர் பூர்வ புண்ணிய கர்மாவை அணிவிக்கக்கூடிய காலகட்டமாக ஜாதகருக்கு இந்த 10 வருஷ காலகட்டமும் இயங்கும். சரி, இப்ப ஜாதகருடைய லக்னாதிபதி யாரு? 1ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெறுகிற சனி பகவான் 7, 8, 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்கிறார். அப்ப ஜாதகர் பாக்கியத்தில் இருக்கிற நல்லது, பாக்கியம் நிறைய கொடுக்கக்கூடிய அதிகாரத்துல சனி பகவான் இருப்பாரு. ஆனா விரையாதிபதி யாருன்னு சனி பகவான் அதுல உட்காரும் போது பாக்கியங்கள் ஜாதகருக்கு எதெல்லாம் கிடைக்குதோ அந்த கிடைக்கிற விஷயங்கள்ல ஜாதகர் விரைவு செய்யறதுக்கு வழிவகுப்பார். சரி, இப்ப 1, 2, 3, 10க்கு அதிபதியாக இருந்து 10ஆம் இடத்துக்கு அழுத்தம் தரக்கூடிய கிரகமாக இருந்து ஜாதகருக்கு செவ்வாயும் அந்த சனியோட சேர்கிறார். அப்ப ஜாதகருக்கு 7, 8, 9ஆம் இடத்துக்குரிய பாக்கியாதிபதி எங்க இருக்கிறார்? பாக்கியாதிபதி விரயத்திலேயே, விரையாதிபதி பாக்கியத்திலே இருக்கிறார். அப்ப இந்த காலகட்டம் செயல்படக்கூடிய காலகட்டத்துல ஜாதகருக்கு எந்த சம்பந்தமான பாக்கியங்களா ஏற்படுதோ அந்த பாக்கியங்களை முழுமையாக விரயத்தை தரக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பகவான் செய்யறதுக்கு பார்ப்பார். சரி, இப்ப ஜாதகருடைய கேள்வி என்ன? ஜாதகர் குழந்தை சம்பந்தமான விஷயங்களை கேள்வி கேட்கிறாங்க. இப்ப ஜாதகத்துக்கு 1, 2, 3, 4, 5ஆம் இடம் தான் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்ற இடம். பூர்வ ஸ்தானம் புத்திரஸ்தானம், மாமனாஸ்தானம், பூர்வ குலதெய்வ ஸ்தானம், அதே மாதிரி முன்னோர்களுடைய ஸ்தானம், இந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்லக்கூடிய இடம். இந்த 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல 5க்கு அதிபதி எங்க இருக்கிறாரு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8ல இருக்கிறார். ஜாதகருக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார் புத பகவான். ஏழ்பு லக்கணம் ஜாதகருக்கு 12ஆம் இடத்திலையும் குழந்தைக்கு மறைவாகவும் ஜாதகத்துல இருக்கிறார். அப்படின்னா ஜாதகருக்கு குழந்தை மறைவா இருக்கணும் அப்படின்னு இருக்கிறனால குழந்தை பிரச்சனை தரக்கூடிய காலகட்டமா இருக்குமா? பிரச்சனை தரக்கூடிய காலகட்டமா இருக்கும். அப்ப 7 ஜாதகருக்கு விரயமாகும், 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பாதிப்பாகும், ஜாதகருக்கு குழந்தைக்கு பிரச்சனையாகும் ஜாதகருக்கு அமையுது. சரி, அப்படின்னா இந்த ஜாதகருக்கு 5ஆம் அதிபதிங்கிற அம்சம் அப்படின்னு சொல்ல போட்டா ஜாதகருக்கு குழந்தை அப்படிங்கிற எடுக்கும் போது முன்னோர்களுடைய கர்மவினை இருந்தாலும், பிதிரு சம்பந்தமான தோஷங்கள் இருந்தாலும், தோஷம்னா அப்பாவுக்கு சரியான முறையில திதி கொடுக்காம இருக்கிறது, அமாவாசை திதி சம்பந்தமான விஷயங்களை செய்யாம இருந்தாலும், குலதெய்வத்தை மறந்தாலும் ஜாதகருக்கு குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனையை வைக்கும் அப்படின்னு சொல்றோம். இப்ப பார்ப்போம். 1, 2, 3, 4, 5ஆம் இடம் அப்படிங்கிற போது குலதெய்வம் எடுத்துக்கிறோம். அந்த குலதெய்வ சம்பந்தமானத்துக்கு புதவான் எங்க இருக்கிறார்? ஏழ்பிக்கு 12ல. முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட இடமும் அதேதான். அந்த வீட்டுக்கு 8ஆம் பாவத்துல புத பகவான். அதே மாதிரி ஜாதகருடைய பிதிரு சம்பந்தமான தோஷம் அப்படிங்கிற போது 7, 8, 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். 9ஆம் இடம் தகப்பனார், முன்னோர்கள் அப்படி சொல்ல முடியா, தகப்பனாருக்கு சரியான முறையில திதி கொடுக்கக்கூடிய அளவுல அவங்க இல்லைனாலும் ஜாதகருக்கு இந்த தோஷம் ஏற்படும். 7, 8, 9ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் 12ல. இந்த 9ஆம் இடத்துக்கு 8ல ராகு. அப்படிங்கிற போது ஜாதகர் பிதிரு தோஷத்தையும் ஏந்தி இருக்கிறார். பிதருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாதனாலையும், அமாவாசை சம்பந்தப்பட்ட திதிகளுக்கு சரியான முறையில் இயங்காதனாலையும், குலதெய்வத்தை சரியான முறையில் வழிபடாத காரணத்தினாலும் குழந்தைகளுக்கு பிரச்சனை தரக்கூடிய காலகட்டமாக இந்த ஜாதகருக்கு அமையுது. சரி, இப்ப லக்னாதிபதி யாரு? சனி பகவான். சதய நட்சத்திரம் 2ஆம் பாதம் யாரு? ராகு பகவான். இவங்க 2 பேரும் 6, 8. அப்ப சனியும் ராகுவும் 6, 8. அப்ப ஜாதகருக்கு லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதியும் 6, 8 போகக்கூடிய காலகட்டங்கள்ல எதிரும் புதிருமான வேலையைத்தான் இந்த கிரகங்கள் செய்யும். நம்ம என்ன நினைச்சிருக்கோமோ, குழந்தை பாக்கியம் நல்லபடியா பிறக்கும் நினைக்கிறோமா, அதுக்கு ஆப்போசிட்டா தான் பிறக்கும். நம்ம செயல்கள் சரியா இருக்குன்னு நினைக்கிறோமா, அதுக்கு எதிரும் புதிருமா தான் அமையும். அப்படின்னா இந்த கிரகங்கள் 6 விட்டு போகக்கூடிய காலகட்டங்கள்ல மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். மிகவும் போராட்டமான காலகட்டமா தான் ஜாதகருக்கு உருவாகும். சரி, இப்ப லக்கணத்துக்கு 5க்கு 8ல இந்த கிரகம் வரையுது. பிதிர்தோஷத்துக்கு உண்டான அமைப்பு இருக்கு. திதி தர்ப்பண சம்பந்தமான விஷயங்களும் ஜாதகர் கொடுக்கல. குழந்தை எப்படின்னு கேட்கிறாரு. அப்ப குழந்தைக்கு பிரச்சனைக்குரிய காலமா? கண்டிப்பான காலம். இதுல குருவனுடைய பார்வையும் இருக்கு. 5ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்கலாமா? 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம். புத்திர கொடுக்கக்கூடிய கிரகம் குருபகவான். அவருடைய பார்வை ஜாதகத்துக்கு 5ஆம் இடத்துக்கு விழக்கூடாது. அதுக்கு பேரு காரகோ பாவகநாஸ்தி அப்படின்னு சொல்றோம். ஏன் காரகோ பாவகநாஸ்தி அப்படின்னு வந்ததுன்னா,
ஜாதகருக்கு காலவரிசை தத்துவதற்கு 7, 8, 9ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் வருகிற குரு பகவான் 5ல் இருந்தார் அப்படின்னா பாக்கியத்தை விரைவு செய்வார். அதனாலதான் காரகோ பாவனாசின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். காரகோ பாவனாசினா எந்த காரகத்துக்கு அதிபதியோ அவர் 5ஆம் இடத்துல இருந்தாலோ 5ஆம் இடத்தை பார்த்தாலோ புத்திரதோஷம் என்று சொல்லு அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த குழந்தையை கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை குருபகவான் பார்க்கிறார். குருபகவானுடைய பார்வை நல்ல பார்வையா நல்ல இடத்துல இருக்கிறார், நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார். ஆனா அவருடைய பார்வை இந்த குழந்தைக்கு உண்டான விஷயத்துக்கு ஆகாத பார்வையாக அமைகிறது. சரி, இந்த 5ஆம் இடத்துக்கு அதிபதி 5க்கு 8ல இருந்தாலும் 5க்கு 12ல அந்த ராகு இருக்கலாமா? 5க்கு 12ல ராகு இருந்தா ஜாதகருக்கு குறைப்பிரசவமா இருக்கக்கூடிய குழந்தையா பிறக்கும், மாமனுக்காகவும் பிறக்கும், மானசுத்தி பிறக்கும், கோத்திரத்துக்காகவும் பிறக்கும், கொடி சுத்தி பிறக்கும். அதே மாதிரி மருத்துவ செலவுகளை அதிகமாக செய்யக்கூடிய காலகட்டத்தில் பிறக்கும், அடுத்து பிறக்கும், அதாவது ஆபரேஷன் ஆகி பிறக்கும். இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் 5க்கு 12ல இந்த ராகு இருந்தா செய்வார். இந்த பாக்கியத்துக்கு 8ஆம் இடத்துல பாக்கியத்துக்கு 8லயும் ராகு இருப்பது பாக்கியத்தை மறைவாக கொண்டு வரக்கூடிய காலகட்டமும் 5க்கு 8ல அந்த புதவான் இருக்கிறனால குழந்தையும் மறைவு அப்படிங்கிற பிரச்சனைக்கு அதிகாரத்தையும் ஜாதகருக்கு வழங்கக்கூடிய காலகட்டமாக தற்சமயம் இயங்குகிறது. சரி, இப்ப இந்த சதய நட்சத்திரம் 2ஆம் பாவம், சதய நட்சத்திரம் 2ஆம் பாவம் நவம்சத்துல எங்க விழுகும்? ஜாதகருக்கு 12ஆம் இடத்துல விழுகுது. அப்படின்னா இந்த காலகட்டம் விரயத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது. அப்ப 29 ஜனவரி 2024 இருந்து 9 மார்ச் 2025 வரைக்கும் குழந்தை பிறக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும்போது போராட்டமான காலகட்டமாக குழந்தையின் மூலியமாக ஜாதகருக்கு ஏற்படும். சரி, இப்ப இந்த ஜாதகத்துல 7 லக்னம் அப்படிங்கிற போது 7 தசாபதி ராகதிசில குருபுத்தி. இந்த ராகபவன் எங்க இருக்கிற 1, 2, 3, 4ல, இந்த குருபவன் எங்க இருக்கிற 11ல. இந்த ராகுவும் குருவும் 6, 8. அப்ப ராகுவும் குருவும் 6, 8ஆக இருக்கிறதுனால ஜாதகருக்கு கண்டிப்பாக குழந்தை மூலியமாக ஏதோ ஒரு பிரச்சனைகளை தாங்கித்தான் இந்த ஜாதகருக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஜாதகருக்கு சொல்லப்பட்டது. இது போன்ற ஆய்வுகளை எங்களுக்கு போய் தருளிய ஐயா பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்த ஆய்வில் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.